வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சந்தர் சந்தர் கணவனை காணாமல் தேடிய மனோகரணியின் பார்வைக்கு மெத்தை மீது வைத்திருந்த ஒற்றை சிவப்பு ரோஜா தென்பட்டது. முகமலர ஓடி சென்று ரோஜாவை எடுத்தாள். என்னை ஏழையாக்குவது நியாயமா காதலியே என ஓர் வரியை சிறிய காகிதத்தில் வடித்திருந்தான் மதுச்சந்திரன். தினமும் ஒரு ரோஜாவோடு மனைவியை எழுப்புவது, காதல் சொல்வது, ஏதேனும் கவிதை சொல்வது மதுச்சந்திரனுக்கு பிடித்தமான ஒன்று. மனோகரணிக்கும் பிடித்த ஒன்றானது. சந்தர், இது என்ன ஜாங்கிரி? தினமும் எதுக்கு ஸ்வீட்? என் சட்டையை பிடிச்சு சண்டை போடாம என்னை முழுசா நம்பினதுக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் இந்த ஜாங்கிரி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். 50-50 என்றான் குறும்பு பார்வையும் சிரிப்புமாய். முந்தைய இரவின் கசப்பு தொடர்ந்து விடாமல் இனிப்பை கொண்டு இனிமைக்கு வித்திடுகிறான் மதுச்சந்திரன். கணவனின் மோகன சிரிப்பை விழிகளால் படம் எடுத்து மனதிற்குள் பதித்து கொண்டாள். சந்தர், நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சந்தர்? நீங்க எப்படி ஏழையாகிறீங்க என்னால? ஹனி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளோ தடவை சொல்லியிருக்க, தினமும் சொல்லிட்டு இருக்க. என்ன கேக்குறிய பேபி? இல்ல சந்தர், நீங்க எதுவும் சொன்னதில்ல. நல்லா யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் அத்தையை பாரு. அவங்க உன்னை பார்க்காம கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. வரட்டுமா? என தலையசைத்தவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடுக்க, அவள் இரு கன்னத்திலும் முத்தமிட்டு விடை பெற்று சென்றான் மதுச்சந்திரன். மனோகரணி மடிகணினியில் மூழ்கியிருக்க டிவி பார்த்து தூங்கிவிட்டேன் என அவள் சொன்னதை நம்ப மாட்டாமல் மகளின் முகத்தை கவலையுடன் பார்த்தார் மரகதமணி. தங்கம், சொல்லுங்கம்மா. என்ன பண்ற மனோ? நம்ம ஃபேஷன் வெப்சைட் ரொம்ப நாளா அப்டேட் பண்ணாம தூங்கிட்டு இருக்குமா, அதான் தூசு தட்டி எழுப்பிட்டு இருக்க. நான் ஃப்ரீயா தானமா இருக்கேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? நீ நல்லா தானே மனோ இருக்க? அச்சோ அம்மா, நான் நல்லா இருக்கம்மா. இதோட 100 தடவை கேட்டிருப்பீங்க. சரி சரி, ஏதாவது சொல்லணுமாம்மா? மனோ, நான் நம்ம ராமுவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். எதுக்குமா? உன் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சா அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மனோ. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு நினைக்கிறையா? மகளின் மௌனம் அவருக்கு பயத்தை கொடுத்தது. நான் லெட்டர் போட்டிருக்க கூடாதா? அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்களா? அம்மா, பதட்டப்படாதீங்க. அவங்க நம்மளை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும். இந்த காம்பவுண்டுக்குள்ள அவங்களால வர முடியாது. பயப்படாதீங்க. மனு, நான் வீட்டுக்குள்ள இருக்க, நீ வெளியில போறவ. நான் ஜாக்கிரதையா இருக்கம்மா. நான் ஏதோ ஆர்வத்துல சந்தோஷத்துல லெட்டர் போட்டு உனக்கு மறுபடியும் ஆபத்தை கொண்டு வந்துட்டேன். எனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா, அழாதீங்க. மனு, நான் தெரியாம பண்ணிட்டேன். தன் மடியில் சிறு குழந்தை போல தேம்பும் தாயின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தினாள் மனோகரணி. அம்மா கடிதத்தால் எதுவும் பிரச்சனை வருமா? அந்த மூவரும் இன்னும் அதே ஊரில் இருப்பார்களா? வீட்டை விற்றுவிட்டு ஓடியிருப்பார்கள். பணம் தீரும் வரை ஆடிவிட்டு அதன் பின் அந்த அலங்கார பேய் வேறு யாரையாவது பிடித்திருக்கும். அவன் அவளுக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருப்பான். அந்த பாவ ஜென்மம் செய்த பாவத்திற்கு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கும். நிற்கட்டும், நிற்கட்டும். மாலை நேரம், இதமான வெயில். இயற்கை தன் அழகால் கோலோச்ச தொடங்கி இருந்த பொழுதில் தென்றல் இதமாய் வீசி உடலோடு உள்ளத்தையும் குளிர்வித்துக் கொண்டிருந்தது. இல்ல, உங்களுக்கு அந்த நெக் சூட் ஆகாது சௌமி. நிறைய டிசைன் இருக்கு. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வாங்க சௌமி, பார்க்கலாம். 10 மணிக்கா? வாங்க, நான் இருப்பேன். ஓகே, பாய். கைபேசியில் பேசிவிட்டு நிமிர்ந்த மனோகரணி அரை கதவில் சாய்ந்து நின்றிருந்த மதுச்சந்திரனை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே கொண்டாள். சந்தர், 10 நிமிஷமா நிக்கிற, இப்பவாவது உன் பார்வை என் மேல பட்டுச்சே. சாரி, வாங்க உட்காருங்க. இல்ல வேண்டாம், ஹாலுக்கு போகலாம். வாங்க. மா மா
அம்மா கண்ணன் கூட தோட்டத்துல இருக்காங்க ஹனி. நான் வேலை மும்முரத்துல கவனிக்கல சந்தர். சரி வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ம், நான் இங்கதான் இருப்பேன், ஹாலுக்கு வரமாட்டேன். சந்தர், இந்த ரூம் பாருங்க எப்படி இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்க? என்ன தேடுற? ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண ஒரு ஒயிட் குருந்தாவை காணும் சந்தர். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தேடு. பிரம்பு சேரில் இருந்த உடைகளை எடுத்து மெத்தை மீது போட்டுவிட்டு அதில் அமர்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் கை பற்றி இழுத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டான். ஐயோ, அம்மா இருக்காங்க, விடுங்க. அத்தை, நான் போகாம இந்த பக்கம் வர மாட்டாங்க ஹனி. ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்றாள். அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோத்து. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அவள் தாடையில் முத்தமிட்டு விலகின அவன் இதழ்கள். ம், நான் வருத்தப்படுறேன், நான் பார்க்க வந்திருக்கீங்க. ம். மனோகரணியின் கழுத்தில் போட்டிருந்த அளக்கும் டேப்பை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு அவள் நெஞ்சினில் தலை சாய்ந்தான் மதுச்சந்திரன். அவனை அணைத்து கொண்டவள் விரல்கள் அவன் கேசத்தை வருடின. ஹனி, மனசுல நிறைஞ்சிருக்கிற காதலை அளக்க அழகான கருவி இருக்கு தெரியுமா? குரு சொன்னா தெரிஞ்சுக்கிற. குருவா? நீங்க தானே என்னோட லவ் குரு. பேசுவது ஹனியா? நிமிர்ந்து அவள் முகம் கண்டு அவன் சிரிக்க. சந்தர், மனோகரணி சிணுங்க. ஓகே பேபி, நான் விஷயத்துக்கு வரேன். காதலை அளக்கிற அந்த அழகான கருவி பேர் லிப்போமீட்டர். மனோகரணி பரிகாசமாய் சிரிக்க. சிரித்த அவள் இதழ்களை சிறை செய்தான் மதுச்சந்திரன். நீண்ட முத்தத்தின் முடிவில் அவன் மார்பிலே தோய்ந்து சாய்ந்தாள் மனோகரணி. அவளை அணைத்த கரங்களால் மற்றும் ஒரு சுகமான சிறை கண்டாள். 24 மணி நேரமும் இப்படி உன்னை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஹனி. வேலையாவது ஒன்னாவது எல்லாத்தையும் தூக்கி போட தோடுது. எங்காவது மனுஷங்க இல்லாத தீவுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீயும் நானும் மட்டுமா ஒரு உலகம். மதுச்சந்திரன் உளறல் அதிகரிக்க அதிகரிக்க அவன் நெஞ்சினில் மெல்ல முத்தமிட்டாள் மனோகரணி. ஹனி, மதுச்சந்திரன் கரம் அவள் இடையில் அழுத்த மேலும் அவன் மார்பில் புதைந்தாள். சந்தர், என்ன குட்டி, நேத்து நைட் ஒரு கதை சொன்னீங்கல்ல? அந்த கதையை இப்ப சொல்றீங்களா? ஏண்டா, நீ எது வரைக்கும் கேட்ட? முதல்ல இருந்து சொல்லவா? எனக்கு கேட்கணும் போல இருக்கு, முதல்ல இருந்தே சொல்லுங்க. மனோகரணி வசதியாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கொஞ்சம் சிரித்து, கொஞ்சம் சிவந்து, கொஞ்சம் வருந்தி, கொஞ்சம் பயந்து கதையை கேட்க மதுச்சந்திரன் அவளோடு விளையாடியபடியே கதை சொல்லி முடித்தான். தேங்க்ஸ் சந்தர் என அவன் கன்னத்தில் இதழ் பதிக்க. நாம இந்த நிலையை தாண்டிட்டோம் ஹனி. எனக்கு புரியல சந்தர். இனி இங்கதான் தரணும் ஹனி என்றான் தன் உதட்டில் விரல் வைத்து. என மனோகரணி எழ அவள் கையை பற்றி மீண்டும் தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவள் இதழ்களில் பார்வையை பதித்தான் மதுச்சந்திரன். விடுங்க சந்தர், நீ தர வேண்டாம் என்றவன் இதழ்கள் ஒரு நொடி அவள் உதட்டில் பதிந்து விலகின. திருடா! அவன் கைகளை விலக்கிவிட்டு ஜன்னலோரம் சென்று நின்றாள் மனோகரணி. அவள் பின்னால் சென்று அணைத்தவன். ஹனி, எனக்கு எப்ப பதில் சொல்ல போற? என்ன பதில் சந்தர்? என்னை ஏழையாக்குவது நியாயமா என் காதலியே? அச்சோ, மறந்தே போயிட்டேன் என திரும்பியவள். எனக்கு தெரியல சந்தர், நீங்களே சொல்லுங்க என அவன் கன்னத்தை பிடித்து கெஞ்சினாள். உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. மதுச்சந்திரனின் அழைப்பை சொல்வது இந்த பாடல் அல்லவா? எத்தனை முறை கேட்கிறேன். சரியான மக்கு மனோ நீ. லூசு லூசு. என்ன ஹனி செய்வ? நான் உங்களை ஏழை ஆக்க மாட்டேன் சந்தர். இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெரிய செல்வந்தரா இருப்பீங்க. இந்த புன்னகை பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வருது. புன்னகைத்த அவள் உதடுகளை மெல்ல வருடினான் மதுச்சந்திரன். உனக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடணும், மறைக்க கூடாது. பிராமிஸ் பண்ணு. பிராமிஸ் எல்லாம் எதுக்கு சந்தர்? அப்ப சொல்ல மாட்ட? சொல்லுவேன் சந்தர். உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன், என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும். ஹனி, தன் வாயை மூடிய கரத்தை பற்றி முத்தமிட்டு விட்டு அவன் மார்பில் சாய்ந்தாள் மனோகரணி. வாசலில் வந்து நிற்கும் கடந்த காலமானது மனோகரணியின் உள்ளத்தை உடைக்குமோ? காதலன் இதயம் செந்நீர் வடிக்குமோ? அம்மா, காஃபி
சத்தியனின் குரலில் சிரித்தபடியே சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்தாள் மனோகரணி. தங்கச்சி காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? மனோ, அம்மா எங்க? நீ கிச்சன்ல என்ன பண்ற? அம்மா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போயிருக்காங்கண்ணா. பர்வதம்மா கூடத்தானே மனோ? ஆமாண்ணா, மது முட்டை கட்லெட் வேணும்னு கேட்டா, அதான் செஞ்சிட்டு இருக்கேன். எங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கு இல்லாமையா? இன்னைக்கு பயங்கர ஷாப்பிங். எமரால்டு கையில ஒரு ஏடிஎம் கார்டு மாட்டுச்சு. ஸ்வாகா பண்ணிட்டேன். மரகதமணியோடு பேசியபடி வீட்டினுள் நுழைந்தாள் மதுஸ்ரீ. ஹாய் பிக் பிரதர். ஹாய் மனோ. 100 ஆய்ஸ் உனக்கு. பின்கேட் வழியா வந்தியா? எஸ் பிரதர். எப்ப கண்ணா வந்த? காஃபி குடிச்சியா? இப்பதாம்மா வந்த. டிஃபன் சாப்பிட ரெடி ஆயிட்டு இருக்க. மனோ, கட்லெட் செஞ்சியா? ஓடி சென்று சமையலறை மேடையில் அமர்ந்தாள் மதுஸ்ரீ. என்ன மதி இது, வந்த உடனே? மனோ ப்ளீஸ். சொன்னாலும் கேட்க மாட்ட. கண்ணம்மா, உனக்கு போன்மா. மனோகரணி கைபேசி ஒலித்ததில் மதுஸ்ரீ கேலி சிரிப்பை உதிர்க்க, மனோ நீ போய் பேசு என வந்தார் மரகதமணி. மனோகரணி தன் அறைக்கு விரைய சத்தியனையும் மதுஸ்ரீயையும் கவனிக்கத் தொடங்கினார் மரகதமணி. ஹலோ சந்தர். ஹாய் குட்டி. என்ன சந்தர், இப்பதானே போனீங்க? எனக்கு உன் குரலை கேட்கணும் போல இருந்துச்சா? அழைத்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன். போதும் போதும். என்ன பண்ணிட்டு இருக்க என் பட்டு? அண்ணாவும் அதுவும் வந்திருக்காங்க சந்தர். காஃபிக்கு டான்னு ஆஜராயிடுவாங்களே. என்ன டிஃபன் ஹனி? முட்டை கட்லெட் பண்ண சந்தர். வாவ், எனக்கு? வாங்க சாப்பிடலாம். ஆனா டேஸ்ட் உங்களவுக்கு இருக்காது, சுமாரா இருக்கும். அதை நான் சொல்லணும் பேபி. அதோட நீ எப்படி சமைச்சாலும் நான் அதை சாப்பிடுவேன், ரசிச்சு ரசிச்சு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க சந்தர். என் கையால சமைச்சு உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. விருந்து சாப்பிட எனக்கும் ஆசை வந்துடுச்சு ஹனி. அப்ப சொல்லுங்க, நீ என்ன சமைச்சாலும் அது எனக்கு பிடிச்சதாயிடும் ஹனி. போங்க நீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கோச்சுக்காத குட்டி. சந்தர் குரலில் உற்சாகமும் சிரிப்பும் கூடுதலாக இருக்கிறது. ஹேய், என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. என் கண்ணம்மா என்ன நல்லா கவனிக்கிறா ஹனி. வச்சுடட்டுமா குட்டி? கூப்பிடுறாங்க. பாய். ஒரு முத்தத்தை பதித்து இணைப்பை துண்டித்தான் மதுச்சந்திரன். அடர்ந்த இரவு, மண்ணோடு வானம் இருண்டு காணப்பட்டது. ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தில் தன் பார்வையை பதித்திருந்தான் சத்யன். என்ன சத்யா, யோசனை பலமா இருக்கு என்றபடியே கணவன் அருகில் அமர்ந்தாள் மதிவதனி. நம்ம சந்திரனை பத்தி தான் வதனா. நினைச்சேன் உங்க 2 பேரையும் வச்சு பாசமலர் பார்ட் 2, 3, 4 எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வதனா, முறைக்காதீங்க. என்ன விஷயம்? எதுக்கு அவனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தானே. அவனோட சந்தோஷம் நிலைக்கணும்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சத்யா. இன்னைக்கு சந்திரனோட கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு இருந்தமே, அதுல பூர்ணாவை கவனிச்சியா? ஆஹா. பூர்ணா நம்ம சந்திரனையும் மனோவையும் ஒரு மாதிரி கோபமா வெறுப்பா பாக்குற மாதிரி சில போட்டோஸ் பார்த்தேன். என்ன சத்யா சொல்றீங்க? அவளுக்கு என்ன கோபம் வெறுப்பு இருக்க போகுது? பூர்ணா பூர்ணா சந்திரனை விரும்பி இருப்பாளோன்னு தோணுது வதனா. ஐயோ சத்யா, நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க. அவ எங்க சந்திரனை? அவளோட கோபம் கூட என்னோட கற்பனையா? நாளைக்கு அந்த போட்டோவை காட்டுற, நீயே பாரு, அப்ப சொல்லு. ஓஹோ, இப்ப என்ன சொல்ல வரீங்க? பூர்ணாவால சந்திரன் சந்தோஷம் பாதிக்கப்படும்னு சொல்றேன். ரேகாவை பத்தி மனோ கிட்ட சொன்னதை வச்சு சொல்றீங்களா? இல்ல, மனோ பொட்டிக்க எப்ப காலி பண்ணா? எப்ப? கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன அடுத்த நாள். சத்யா, அப்போ பூர்ணா சொல்லித்தா? ஆமாம் வதனா, பூர்ணா அப்பா அரசியல்வாதி. இல்ல சத்யா, அவர் நல்லவர், எந்த தப்புக்கும் துணை போக மாட்டார். பூர்ணா அவன் அப்பாவுக்கு தெரியாம செஞ்சிருக்கலாம்ல. என்னால நம்பவே முடியல சத்யா. நானும் உறுதியா சொல்லல, ஒரு யூகம்தான். என்ன சத்யா நீங்க என்னென்னவோ சொல்றீங்க. பூர்ணாவுக்கு ஏதோ ஜாதகம் பார்த்தாங்களே, என்னாச்சு மதி? ஜாதகம் எல்லாம் பொருந்துது. பூர்ணாதான் ஹைட் இல்ல, கலர் இல்லைன்னு வேண்டாம்னு சொல்றா சத்யா. ஆமா சத்யா, வர்ற ஜாதகத்தை எல்லாம் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கா. என் யூகம் உண்மையாயிடு போல இருக்கே. கவலைப்படாம படுங்க. குட் நைட். மதிவதனி படுத்து விட குழம்பிய மனதுடனே வெகுநேரம் விழித்திருந்தான் சத்யன். சுடிதார் ஒன்றில் சம்கிகள் பதித்து கொண்டிருந்த மனோகரணியை சப்தமிட்டு அழைத்தது கைபேசி.
சொல்லு மோகி. மனோக்கா, கோமதி மேடம் வந்திருக்காங்கக்கா. 10 12 டிசைனர் புடவை கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி, யாரும் போடாத மாதிரி சுருக்கமா பிளவுஸ் டிசைன் ஒவ்வொன்றும் புதுசு கண்ணா புதுசுன்னு பாராட்டை அள்ளணும்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. கோமதி ஃபேஷன் எம்போரியத்தின் நெடுநாளைய வாடிக்கையாளர். அவராலேயே மனோகரணிக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைத்தார்கள். கொஞ்சம் மூச்சு விடு மோகி. எப்ப கொடுக்க சொல்லியிருக்காங்க? மெதுவா கொடுத்தா போதும்னு சொன்னாங்கக்கா. உங்களுக்கு ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி மோகி, நான் பேசிக்கிறேன். அக்கா, சொல்லுடா. நம்ம ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருந்தோம், நானும் அகியும். ஆ, அங்க ஒரு பொண்ணு அண்ணா கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்கக்கா. நாங்களே 1 மணி நேரம் இருந்திருப்போம். அவ எப்ப இருந்து இருக்காளோ தெரியல. சிரிச்சு சிரிச்சு பேசினாக்கா. எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. யாராக இருக்கும்? அந்த ரேகாவோ? மோகி, அந்த பொண்ணு அவர் ஃப்ரெண்டு தான். இவ்வளவு நாள் வேற எங்கேயோ இருந்தாங்க. இப்பதான் இங்க வந்திருக்காங்க. அதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னவோக்கா, நீ அண்ணா கிட்ட யாரையும் நெருங்க விடாத. சரிங்க பாட்டி. அக்கா, சரி சரி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ போய் மத்தவங்களை கவனிக்காம வேலையை கவனி. சரிக்கா, பாய். மோகிக்கு என் மீது அதிக அன்பு. இது ஒரு பாக்கியம். நம்மை சுற்றிலும் நம் மீது அன்பு கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள் இருப்பது. மோகி சொன்ன அந்த பெண் ரேகாவாகத்தான் இருக்க வேண்டும். சந்தர் மதிய உணவிற்கு வருவதாக சொல்லியிருக்கிறான். அவனே என்னிடம் கூறுவான். நேரம் மதியம் 2 தொட்டிருந்தது. கணவன் உண்ணும் அழகை ரசித்தபடியே பரிமாறிக்கொண்டிருந்தாள் மனோகரணி. கண்களில் தோன்றிய சிரிப்புடன், தினமும் வீட்டுக்கே வந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஹனி என்றான் மதுச்சந்திரன். வாங்க சந்தர் என்றாள் தன் பார்வையை தழைத்து. என்ன, என் பட்டுவோட முகம் ஜொலிக்குது. இன்னைக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு சந்தர். அதிக வேலை வாங்கும், ஆனா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். வெரி குட். நேத்தெல்லாம் இந்த யோசனையில தான் இருந்தியா? இல்ல சந்தர், அம்மா ஊருக்கு லெட்டர் போட்டதா சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத ஹனி. ஊர்ல யார் இருக்கா? சந்தர், அங்க நமக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதை ராமு அண்ணா தான் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு தான் அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. நான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி வைக்கிறேன் ஹனி. தேங்க்ஸ் சந்தர். சொல்ல மறந்துட்டேன் ஹனி. என்ன சந்தர், ரேகா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா? ஆ, ஹோட்டலுக்கு போய் அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்கா. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. இனி இங்க தான் இருக்க போறாளாம். நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். சாரி சந்திரன்னு சொல்லி சிரிச்சா. உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா ஹனி. மனோகரணி அவன் கன்னத்தில் முத்தமிட, ஹே, என்ன ஹனி? சும்மா சாப்பிடுங்க. இனி எங்க நான் சாப்பிடுறது? நான் பதிலுக்கு கொடுக்க வேண்டாமா? சாப்பிட்டுட்டு நிதானமா கொடுங்க. பேபி. இருக்கையை அவள் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் அவளோடு பேசியபடியே உண்டு முடித்தான் சந்திரன். கிளம்பட்டுமா? ஆ, நைட் சீக்கிரம் வருவீங்களா? முயற்சி பண்ற ஹனி. தினசரி வழக்கமாக மனைவியின் இரு கன்னங்களிலும் இதழொற்றிவிட்டு விலக மனமில்லாமல் திரும்பி திரும்பி பார்த்தபடியே வெளியேறினான் மதுச்சந்திரன். மனோகரணி அவன் கார் சென்று மறைந்து நெடுநேரமான பின்பும் கதவருகேயே நின்றிருந்தாள். ரேகாவின் வரவு தன்னை கணவனிடமிருந்து விலக்கிவிடும் என்பதை மனோகரணி தான் அறியவில்லை என்றால் மதுச்சந்திரனும் உணரவில்லை. அத்தாமரை குளத்தின் படியில் அமர்ந்து நீரில் தெரிந்த நிலவின் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மனோகரணி. அவள் உதடுகளில் விரியும் புன்னகையை பார்த்தால் நிலவை ரசிப்பது போல் தெரியவில்லை. அவள் உள்ளத்தில் கோவில் கொண்டு விட்டவனின் பிம்பத்தை பார்ப்பதாக தெரிகிறது. காரின் ஹாரன் ஒலி அவள் காதல் தியானத்தை கலைக்க அத்தோட்டத்தினுள் புள்ளிமானாய் பாய்ந்தோடினாள் மனோகரணி. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய மதுச்சந்திரன் மூச்சு வாங்க நின்றவளை புதிராக பார்த்தான். ஹனி, என்னாச்சுடா? சும்மாதான் சந்தர். தலை கவிழ்ந்து நின்றவளை சிரிப்புடன் ஏறிட்டான். போலாமா குட்டி? நீங்க போங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடு. மனோகரணி தாயிடம் சென்று உறங்க கூறிவிட்டு அன்பாலயத்தின் கதவுகளை பூட்டிவிட்டு படிகளில் விரைந்து ஏறினாள். எங்கு சென்றான்? வரவேற்பறையை கடந்து தங்கள் படுக்கை அறைக்கு சென்று அங்கும் கணவனை காணாமல் அவ்வறைக்குள் அடங்கியிருந்த கொஞ்சம் சிறிய அளவிலான தனது அறையை எட்டி பார்த்தாள். அங்கு படுக்கை மீது வைத்திருந்த புடவையும் மல்லிகை சரமும் அவளை ஈர்த்தது.
ஏன் இவன் ரோஜாவை விட்டுவிட்டான்? என்று என்ன சொல்லியிருக்கிறான்? இதழால் விருந்து சமைத்து பரிமாறுவாயா? பசி ஆறும் என் ஜீவன். படித்துவிட்டு நிமிர்ந்தவள் கதவில் சாய்ந்து நின்றிருந்தவனை கண்டு அவன் விழி தொடுக்கும் வினாவில் தலை கவிழ்ந்தாள். நெருங்கி வந்து அவள் தாடை தொட்டு நிமிர்த்தினான் மதுச்சந்திரன். நீ அப்பப்ப தர்றதெல்லாம் இனி தாங்காது ஹனி. விருந்து கிடைக்குமா இல்ல நான் காத்திருக்கணுமா? காத்திருக்கணும் ஹனி. 10 நிமிஷம் என்றாள் சப்தமே எழாமல். தேங்க்ஸ் பேபி. அவளை தூக்கி 4-5 முறை சுற்றிவிட்டு மெதுவாக படுக்கையில் அமர வைத்துவிட்டு வெளியேறினான் மதுச்சந்திரன். நிமிடங்கள் பல கடந்திருக்க மெத்தையில் கால் நீட்டி சாய்ந்து கொண்டு சாத்தியிருந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தான். வெள்ளை ஷிஃபான் புடவையில் ஆங்காங்கு பூத்திருந்த பிங்க் வண்ண பூக்கள் அவளை கண்டு நகைத்து கொண்டிருந்தன. அலங்காரம் செய்ய தெரியாதவள் புடவைக்கு பொருத்தமாக முத்து நகைகளை அணிந்திருப்பதுதான் அவை பரிகசிக்க காரணமோ? அறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்த ஒற்றை மெழுகுவர்த்தியின் ஒளியில் தயங்கி தயங்கி எட்டு வைத்து வருபவளை கண்டவனின் விழிகள் அவள் அழகை இமைக்காது பருகின. எழுந்து சென்று அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் பார்வையில் தன் முகத்தை அவனிடம் காட்டாது கைகளால் மறைத்தாள். தேவத மாதிரி இருக்க ஹனி என்றபடியே அவளை படுக்கையில் மென்மையாக படுக்க வைத்தான். அவள் அருகில் சாய்ந்து கைகளை விலக்க அவன் மார்பினில் முகம் மறைத்தாள். சிரிப்புடன் அவள் சூடியிருந்த மல்லிகை சரத்தை தொட்டு விளையாடினான். உனக்கு தெரியுமா ஹனி, இந்த புடவைதான் நான் உனக்காக முதலா வாங்கினது. ரொம்ப அழகா இருக்கு சந்தர். நீ என்னோட ஏஞ்சல்னு நினைச்சிட்டு ஒயிட் கலர்ல எடுத்த ஹனி. அவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க, என்னடா என்னை எப்பவும் இதே மாதிரி நேசிப்பீங்களா? சந்தர், நான் உன்னை நேசிக்கல ஹனி, பூஜிக்கிற உன்னை நான். சந்தர். அவனை இறுக அணைத்து கொண்டு மனோகரணி தேம்ப பேச்சை கைவிட்டு அவளை அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். ஏன் சந்தர், என்ன அவ்வளவு பிடிக்குமா சந்தர்? ஹனி, என்ன இது அழுதுட்டு? கடவுளுக்கு என் மேல கொஞ்சம் கருணை இருக்கு, அதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. பேபி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவளை தன் மார்பில் சாய்த்து அணைத்து கொண்டான். ஏன் ஹனி, உனக்கு முடி வளர்த்தா பிடிக்காதா? முதல்லெல்லாம் குட்டி போனி டெயில் போட்டிருப்பியே, அதான் கேட்டேன். பிடிக்காதுன்னு இல்லை சந்தர். ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப தலை சீவி 2 ஜடை போடுறதெல்லாம் எனக்கு ஒத்து வரல. வளர வளர வெட்டிடுவேன். இங்க வந்த உடனே அம்மா எண்ணெயெல்லாம் காய்ச்சி கொடுத்து நீளமா வளர்த்து விட்டுட்டாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா தலைக்கு குளிச்சு காய வச்சு சிக்கு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அவள் முகத்தில் பழைய சிரிப்பு மீண்டிருந்தது. உனக்கு கொஞ்சம் முடியும் அழகா இருக்கு, நீள முடியும் அழகா இருக்கு குட்டி. அவள் கன்னத்தில் இருந்த கண்ணீர் தடத்தை தன் உதட்டால் அழித்தாள் மதுச்சந்திரன். நான் இனிமே உனக்கு ஹெல்ப் பண்ற ஹனி என்றான் அவள் செவியில் மெல்ல முத்தமிட்டு. எதுக்கு சந்தர்? உன் கூந்தலை பராமரிக்க. மூடிய அவள் கண் இமைகளை தொட்ட அவன் இதழ்கள் நாசியை தொட்டு தன் இணையை சென்றடைந்தன. இதழ் அணைப்பு மெல்ல முடிவுற நிமிர்ந்த மதுச்சந்திரன் அவள் தோளில் வழிந்த மல்லிகை சரத்தில் இருந்து சில பூக்களை கிள்ளி நெற்றி சுட்டி போல் வைத்து அழகு பார்த்தான். இந்த நெத்தி சுட்டி உனக்கு அழகா இருக்குடா, இந்த புடவைக்கும் பொருத்தமா இருக்கு. மயங்கி இருந்த அவள் விழிகள் மெல்ல திறக்க அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். ஆஹா, என் கண்ணம்மா, நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டா தெரியுமா? ஏன் சந்தர், சொல்லு குட்டி. உங்களுக்கு கண்ணுக்குள்ளே பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா சந்தர்? எப்பவுமே பிடிச்ச பாட்டு கூடுதல் ஸ்பெஷல் ஆனதுக்கு காரணம் நீதான் குட்டி. நானா? நான் உன்னை விரும்புறத உணர்ந்தப்ப கேட்ட முதல் பாட்டு. சந்தர், ஆமாடா, கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக. இந்த வரி அப்படியே என் மனசுல பதிஞ்சிடுச்சு ஹனி. உன் நிழலை கூட துன்பம் தீண்ட விடமாட்டேன் கண்ணம்மா. உன் நிழலா உன் கூடவே இருப்பேன். ஐ லவ் யூ ஹனி. மனைவியின் கண்களில் கண்ணீர் தழும்புவதைக் கண்டு விழிகளில் கண்டிப்பை காட்டினான் மதுச்சந்திரன். அசடு என்றான் அவள் நெற்றியில் செல்லமாக முட்டி. நீங்க ஏன் என்னை இவ்வளவு விரும்புறீங்க சந்தர்? தெரியலையே பேபி. அவள் அண்மையில் மயங்கிக் கொண்டிருந்த மதுச்சந்திரன் அவள் உதடுகளை மெல்ல வருடினான். விருந்து ரெடியா? கணவனின் விழிகள் பிரதிபலித்த ஏக்கத்தை கண்டு பேச்சை கைவிட்டு அவன் கரத்தை பற்றி முத்தமிட்டாள்.
மதுச்சந்திரன் தன் உதட்டினை காட்ட ஏங்கி கிடந்த அவன் உதடுகளில் தன் இதழ்களை சேர்த்தாள். மனோகரணி சங்கமித்த நெஞ்சமிரண்டும் காதல் விருந்தொன்றை தொடங்கின. பரிமாறி கழித்திட இரவது மெதுவாய் நகர்ந்தது. எண்ணற்ற திருப்பங்களை வைத்துக்கொண்டு காலமானது காத்திருந்தது. இமைகளை பிரிக்க விரும்பாமல் சுகமான நித்திரையில் ஆழ்ந்திருந்த மதுச்சந்திரனை கைபேசி விடாமல் அலறி எழுப்பியது. தன்னை அணைத்திருந்த மலர்கரத்தை விலக்கிவிட்டு கை நீட்டி அருகில் இருந்த மேஜையில் வைத்திருந்த கைபேசியை எடுத்தான் மதுச்சந்திரன். ஹலோ, டேய் தூங்குமூஞ்சி, இன்னும் எந்திரிக்கலையா? உனக்காக என் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு 4 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? மதுஸ்ரீ கத்தியதில் அவன் தூக்கம் பறந்தது. என்ன மது சொல்ற? மணி 6ன்னு சொல்ற, நீ இன்னும் 10 நிமிஷத்துல ஹால்ல இருக்கணும்னு சொல்ற. 6ஆ? ஆமாம் தம்பி, சீக்கிரம் வந்து சேரு. 6 மணி ஆகிவிட்டதா? இந்த பிசாசு எதற்கு காத்திருக்கிறது? என்ன வம்பை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாளோ? துரித கதியில் குளித்து முடித்து தயாராகி தங்கையை காண விரைந்தான் மதுச்சந்திரன். மது, மது, மெதுவா பிரதர், எதுக்கு இப்படி ஓடி வர்ற? என்ன பிரச்சனை மது? காலேஜுக்கு வரணுமா? ஹெச்ஓடி பார்க்கணுமா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு சந்திரா? நான் என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சத்யா, இவ எப்பவும் 8 மணிக்குத்தானே எந்திரிப்பா. எதுவும் பிரச்சனையோன்னு பயந்து ஓடி வர்ற. நீ ஹோட்டலுக்கு போறதுக்குள்ள விஷ் பண்ணணும்னு நேரத்துல எந்திரிச்சிருக்கா சந்திரா. நாங்க கூட மறந்துட்டோம். எதுக்கு சத்யா? ஆட பாவி, உங்களுக்கு கல்யாணமாகி 1 மாசம் ஆயிடுச்சு சந்திரா. 1 மாசமா? நீ சுத்த வேஸ்ட் பிரதர். ஆமா மது, எனக்கு தெரியவே இல்லை. அடடா, உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல, இனி கொண்டாடுவோம். ரோஜா பூங்கொத்தை எடுத்து மதுச்சந்திரனிடம் கொடுத்த மதுஸ்ரீ, கம்ப்யூட்டரும் மவுசும் போல 100, 200 வருஷம் நீயும் மனோவும் நீ இன்றி நான் இல்லைன்னு சந்தோஷமா வாழணும் பிரதர். பொங்கிய சிரிப்புடன், தேங்க்ஸ் மது, பொக்கே சூப்பரா இருக்கு. கேக் பாரு சந்திரா, உங்க பேரோட அசத்தலா இருக்கு. சத்யா, நீங்களா? இல்ல சந்திரா, மதுவோட ஐடியா. சந்திர எந்திரிச்சிட்டானா? வீட்டினுள் வந்த மதிவதனி கையில் ஒரு மலர் கொத்து. அக்கா, சாரி சந்திரா, மறந்துட்டோம். மது சொன்னதும் தான் ஓடிப்போய் ஒரு பொக்கே வாங்கிட்டு வர்றேன். பரவாயில்லக்கா, நீயும் மனோவும் எப்பவும் அன்போட புரிதலோட சந்தோஷமா இருக்கணும் சந்திரா. தேங்க்ஸ்கா. என்னோட வாழ்த்தும் இதுதான் சந்திரா. சத்யன் மதுச்சந்திரனை அணைத்து கொள்ள, எல்லோரும் என்னை இப்படி திணறடிக்கிறீங்க. தேங்க்ஸ் மது. மனோ தூங்குறாளா? ஆமாக்கா. சரி, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நாங்க ஹோட்டலுக்கு கிளம்புறோம், நீ மெதுவா வா. நன்றி தெய்வமே. சத்யனும் மதிவதனியும் சிரிப்புடன் வெளியேற தங்கையை கனிவுடன் பார்த்தான் மதுச்சந்திரன். தம்பி, எந்த சென்டிமெண்ட் டைலாக்கும் வேண்டாம், என்னை தூங்க விடு. சாரி மது, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு. நான் பர்வதம்மாவை எழுப்பிவிட சொல்றேன். ஓகே பிரதர். மதுஸ்ரீ தன் அறைக்குள் புக படிகளில் துள்ளி ஏறினான் மதுச்சந்திரன். காலியாக இருந்த தனது படுக்கையில் சாய்ந்தான். ஹனி, ஹனி, எத்தனை காலம் உன்னை தொலைவில் இருந்து பார்த்து ஏக்கம் கொண்டேன். உன் கரம் பற்றி விட்டேன். உன் அருகில் அமர்ந்து கதை பேசி விட்டேன். உன்னோடு கரம் கோத்து உலா வந்து விட்டேன். உன் தோளில் சாய்ந்து விட்டேன். உன் மடியில் தூங்கிவிட்டேன். போதும் போதும், என் வாழ்வு முழுமையடைந்து விட்டது. தன் அறையில் இருந்து வெளிப்பட்ட மனோகரணியின் இதழ்கள் புன்னகை முகமாய் படுத்திருந்த கணவனை கண்டு ரகசிய புன்னகை புரிந்தது. இங்க வா ஹனி. ஆஹா, மறுத்துவிட்டு மனோகரணி கண்ணாடி முன் சென்று நிற்க, ரோஜா பூ தலை அசைக்கிற மாதிரியே இருக்கு ஹனி. கண்ணாடி வழியே கணவனை பார்த்த மனோகரணியின் விழிகள் நகைக்க எழுந்து அவள் அருகே சென்றான் மதுச்சந்திரன். எதுக்கு சிரிக்கிற ஹனி என்றான். அவன் அவள் தலையில் சுற்றியிருந்த துவாலையை அவிழ்த்தபடி, ஆஹா ப்ளீஸ் ஹனி, நேத்து நைட் நிறைய பூ பேரெல்லாம் சொல்லி ஏதேதோ ஒளர்னீங்களே. என்னது ஒளரலா? அத்தனையும் இங்கிருந்து வந்தது ஹனி. மதுச்சந்திரன் தன் நெஞ்சில் கை வைத்து காட்ட, கோவிச்சிட்டீங்களா? பதறியபடி கண்ணாடியில் இருந்து அவன் புறம் திரும்பினாள் மனோகரணி. அசடு. அவளை தூக்கி சென்று படுக்கையில் விட்டு அருகில் அமர்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் கரத்தோடு தன் கரத்தை பிணைத்து கொண்டு ஆசையுடன் அவள் முகம் பார்த்தான். ஒயிட் சுடிதார் எனக்காகவா? ஹனி. என்ன சந்தர், உன்னோட ஒரு பார்வைக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கி இருக்க.
உன்னோட நேரம் போறது தெரியாம மணிக்கணக்குல பேசணும்னு ஆசைப்பட்டிருக்க. நீ என்னோட பர்த்டே, பொங்கல், தீபாவளி, நியூ இயருக்கு விஷ் பண்ண மட்டும்தான் பேசுவ. வருஷம் முழுக்க பண்டிகையா இருக்கக்கூடாதான்னு புலம்பு இருக்க ஹனி. என்னை நண்பனாவது ஏத்துக்க மாட்டியான்னு. சந்தர், எதையும் உணராமல் இருந்திருக்கனே. மக்கு, உடனே அழுகதானா? இவ்வளவு நாள் கவனிக்காததையும் சேர்த்து இனி கவனிக்கிறேன் சந்தர்ன்னு சொல்லணும். என்ன உங்க ஆசையெல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொன்னா நிறைவேற்றி வைக்கிறேன். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா? 1 மணி நேரத்தில் சொல்ல முடிஞ்சதை சொல்லுங்க. என்னோட ஆசையெல்லாம் நான் சொல்லாமையே நீ நிறைவேற்றிட்ட ஹனி. சின்ன சின்ன ஆசையில இருந்து பெரிய ஆசை வரைக்கும் எல்லாமே இந்த 1 மாசத்துல நிறைவேறிடுச்சு ஹனி. 1 மாதமா? நாட்கள் அத்தனை வேகமாகவா நகர்கிறது? மகிழ்ச்சி மீறுதே, வானை தாண்டுதே, சாக தோன்றதே. சந்தர், எதுக்குடா டென்ஷன் ஆகிற? நான் சொல்ற மாதிரி பாடுங்க. உத்தரவு தேவி. மகிழ்ச்சி மீறுதே, வானை தாண்டுதே, வாழ தூண்டுதே. ஹேய், இது அதை விட நல்லா இருக்கே. இனிமே இப்படியே பாடுறேன். குட் பாய். இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன ஸ்வீட் செஞ்சிருக்கீங்க சந்தர்? எதுவும் செய்யல ஹனி, எனக்கே தெரியல. மது விஷ் பண்ணதுந்தான். எதுக்கு என் சந்தரோட முகம் வாடுது? உங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நானும். நீ எதுக்கு இப்ப முகம் வாடுற ஹனி? இருவரும் சேர்ந்து சிரித்தனர். மனோகரணியின் ஈர இதழ்களில் ஈர்க்கப்பட்டவனாய் அவள் இதழ்களில் முத்திரை பதித்து நிமிர்ந்தான். என் காதலியின் இதழ் அமுதத்திற்கு வானவர் அமுதமும் ஈடாகாது. மதுச்சந்திரன் காதல் பித்தம் கொண்டு தொடர்ந்து பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் தேனின் சுவை கொண்டு அந்த நாளை தித்திக்க செய்தது. ஒளி தையல் பயிற்சி நிலையத்தின் திறப்பு விழாவை முடித்துவிட்டு 8:30 மணி அளவில் அன்பாலயத்துள் நுழைந்தது ராதாவின் குடும்பம். ஆளுக்கு ஒரு சோஃபாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். மனோ உன்னை ரிப்பன் கட் பண்ண வச்சு விஐபி ஆக்கிட்டா ராதா. உங்க பிள்ளைங்க கிண்டல் பண்றது பத்தாதுன்னு நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா முகத்தை பார்த்தீங்களாப்பா? பார்த்துட்டே இருக்க மது. எவ்வளவு சந்தோஷம், பூரிப்பு பாரு. அவங்க மருமக அவங்கள மாதிரியே 4 பேருக்கு உதவி பண்ற நல்லவங்களா இருக்காங்களேன்னு தான்ப்பா. நீ போய் ரெடியாக மது, காலேஜுக்கு லேட் ஆயிடும். சரிம்மா. மனோவை டிரைவிங் கிளாஸ்க்கு அனுப்ப சொன்னேனே, என்னாச்சு ராதா? வேண்டாம்னு சொல்றாங்க. சந்திரங்கிட்ட சொன்னா கிளாஸ் எதுக்குமா, நானே சொல்லி கொடுத்துக்கிறேன்னு சொல்றான். மருமகளை கார் கேட்குற மாமனாரத்தான் பார்த்துருக்கேன். மனோவுக்கு டிரைவிங் கத்து கொடுத்து காரும் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களே, கிரேட்பா. மதி, மாப்பிள்ளை எங்க? அவர் அம்மாவை பார்க்க போயிருக்காருமா. மனோவும் அங்கதான் இருக்காளா? ஆமாம்மா, அவன் அம்மா கூட செல்ல சண்டை போட்டு முடிச்சுட்டு வருவா. பூர்ணா வந்தாளே, போன் பேசிட்டு இருந்தாம்மா, வருவா. மதுச்சந்திரனை நினைத்து எட்டி பார்த்த பயத்தை ஒதுக்கிவிட்டு உள்ளே வந்த பூர்ணா ராதாவின் அருகில் சென்று அமர்ந்தாள். ஏன் 10 நாளா இந்த பக்கமே வரல பூர்ணா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருந்தா ஆண்டி, அவ கூடவே நேரம் போயிடுச்சு. இனிமே இப்படி வராம இருக்கக்கூடாது பூர்ணா. தாயின் வார்த்தைகளை கேட்டபடியே மாடிப்படிகளில் இறங்கி வந்த மதுச்சந்திரன் தமக்கையிடம் ஓர் உஷ்ண பார்வையை செலுத்தினான். சந்திரா, ஹோட்டலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸை கிளீன் பண்ண சொன்னியா சந்திரா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றாங்களா? ஆமாம்மா. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம்மா, மனோ ஊர்ல இருந்து ராமு அண்ணா வர்றாங்க. ராமு வந்தால் அவரை பின்தொடர்ந்து இல்ல, நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது எந்த ஆபத்தும் வராது. ராதாவின் மனம் சமாதானம் அடைய மகனை பார்த்து புன்னகைத்தார். வரட்டும்பா, நானே அவரை கவனிச்சுக்கிறேன். தாயிடமும் தமக்கையிடமும் ஒரு தலை அசைப்புடன் விடை பெற்று சென்றான் மதுச்சந்திரன். தொடர்ந்து அனைவரும் உரையாட தன்னை சுற்றிலும் நடப்பதை அறியாமல் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பூர்ணா. ராமு, இப்பெயரை எங்கு கேட்டிருக்கிறேன்? மனோவின் ஊரில் இருந்து என்றால்? ஆம். மனோவை பற்றி விசாரிக்கையில் அந்த பெண் சொன்னாளே, நள்ளிரவில் தன் தோட்டத்தில் வேலை செய்யும் ராமுவோடு அவள் அம்மா ஓடிவிட்டதாக, பெண்ணையும் அழைத்து கொண்டு ஓடிவிட்டதாக கூறினாளே, அந்த ராமுதான் வருவதா? இரு நண்பர்களும் காரில் அமர்ந்திருந்தனர். மதுச்சந்திரன், அவனுடைய நீண்ட கால நண்பனான தினேஷ். சீக்கிரம் சொல்லு தினு, மனோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? யார் இருக்கா? ஏதாவது தெரிஞ்சதா? மனோ வீட்டை சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன் சந்திரா. அந்த ஊர்ல இருக்கிற 4 பெரிய வீட்டுல மனோவோட வீடும் 1. அப்புறம் தினு, வீட்டுல யாரும் இல்ல. அப்பப்போ ஒரு பையனும் பொண்ணும் வந்து பார்த்துட்டு போவாங்களாம். வேற ஏதாவது தெரிஞ்சதா?
யாரும் சரியா பேசவே மாட்டேங்கிறாங்க சந்திரா. எனக்கே அந்த வீட்டை பார்த்தா ஏதோ பேய் பங்களாவை பார்க்குற மாதிரி திகிலா இருந்துச்சு. முறைக்காத. இப்ப வீடு யார்கிட்ட இருக்கு அதை மட்டும் சொல்லு. யாரோ நரேந்திரனாம், ஊட்டிக்காரராம், 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. தினம் நரேந்திரன்னா சொன்ன? ஆமா சந்திரா, உனக்கு தெரியுமா? நரேந்திரா, ஊட்டி, பையனும் பொண்ணும். தினம் எனக்கு என்னவோ மனோவோட ஃப்ரெண்டு நரேந்திரன் தான்னு தோணுது. அப்பாடி, எனக்கு வேலை மிச்சம். நான் உறுதியா சொல்லல தினம். அப்ப நான் ஊட்டிக்கு போய் அந்த நரேந்திரனை கண்டுபிடிக்கணுமா? அதே அதே. நீ எதுக்கும் மனோ கிட்ட அவ ஃப்ரெண்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி கொடு சந்திரா. எதுக்கு தினம்? நரேன் எஸ்டேட் ஓனர். இது போதாதா உனக்கு? சொல்லுவடா. நீ மனோவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நான் குளிர்ல நடுங்கிட்டு மலையை சுத்தி வரணுமா? சுத்தி வந்தா உனக்கு ஒரு அழகான பொண்ணோட அறிமுகம் கிடைக்கும் தினு. யார் அந்த அழகி? நரேனோட தங்கை இனியா, மனோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இனியா? பாப்போம். வீடு வாங்கினவர் மனோவோட ஃப்ரெண்டா இருந்துட்டா நாம வீட்டை சுலபமா மீட்டுடலாம் சந்திரா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீடு மனோவுக்கு சொந்தமாகணும் தினு. நான் உடனே ஊட்டிக்கு கிளம்புற சந்திரா, கவலைப்படாம இரு. தேங்க்ஸ் தினு. தினேஷ் விடை பெற்று செல்ல மதுச்சந்திரன் உள்ளத்தில் உற்சாக மூச்செடுத்தது. கடவுளே, வீட்டோடு நரேந்திரன் இனியா நட்பும் என் மனோவிற்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். ஒருவேளை வேறு நரேந்திரனாக இருந்தால் பரவாயில்லை. வீட்டை மீட்டவுடன் நரேந்திரன் இனியாவை தேடி என் மனோவின் முன் நிறுத்துவேன். மகிழ்ச்சியில் அவள் முகம் மலர்வதைக் கண்டு ரசிப்பேன். என் மனோவின் ஏக்கம் தீர்ந்துவிடும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.